ஹலோ கனெக்ட் சேனல் பீப்புள். நம்ம வரலட்சுமி நிக்கோலாய்க்கு கல்யாணம் முடிஞ்ச கையோட நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் அவங்க அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்நாள் வரைக்குமே வந்து டெய்லி வந்து ட்விட்டர், இன்ஸ்டா அப்படின்னு சொல்லி அவங்க போஸ்ட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்த ஃபேன்ஸ் எல்லாமே வந்து அலப்பறை கிளப்பிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வரிசையில் நம்ம சரத்குமார் சாரோட வீட்டில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரத்குமார் சாரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், அதாவது நம்மளோட வரலட்சுமியோட அம்மா வந்திருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க நிக்கோலாயை பற்றி வந்து ஒரு சில விஷயங்களை கன்வே பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத சொல்கிறேன் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க வந்து பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிக்கோலாய் கொஞ்சம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் என்ன தான் இருந்தாலும் வந்து லவ் மேரேஜ் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ஆல்ரெடி வந்து மேரேஜ் ஆகிருக்காரு, செகண்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லும் போதும் நான் நிறைய வந்து யோசித்தேன் எப்படி இது ஒர்க் அவுட் ஆகும். பட் ஆனால் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, வரலட்சுமி கண்டிப்பாக வந்து ஒரு கரெக்டான பார்ட்னர் தான் சூஸ் பண்ணுவா. வந்து ரொம்ப மெச்சூர்டான ஒரு உமன், ரொம்ப போல்டான ஒரு உமன். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அதை மாரி தப்பாக பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லி நான் நம்பின்னு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்கிட்ட வந்து இன்ட்ரோ கொடுக்க ஆரம்பித்தாங்க. நிக்கோலாய் என்கிட்ட வந்து பேசின விதம், அது மட்டும் இல்லாமல் என்னை பார்த்துக்கிட்ட விதம், எங்கள் பொண்ணை பார்த்துக்கிட்ட விதம், இது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து கண்ணார பார்த்துக்கிட்டேன். அது எதுவுமே நடிப்பு கிடையாது. அவரோட மனசில் உண்மையாகவே வந்து அவ்வளோ பெரிய பாசத்தை வந்து நல்லா பார்க்க முடிஞ்சுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. சின்ன வயசுலேருந்து நாங்கள் இழந்த பாசத்தை கண்டிப்பாக நிக்கோலாயால் வரலட்சுமிக்கு தர முடியும் அப்படின்னு சொல்லி நான் நம்பினேன். ஆள் தான் பார்க்க முரட்டுத்தனமாக இருக்காரு, ஆனால் மனதளவில் ரொம்பவே குழந்தைத்தனமான மனசு அவருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து வரலட்சுமிக்கு ஒன்றுனா அவர் வந்து ரொம்ப துடிச்சு போகிறாரு. அவருக்கு என்ன வேணுமோ கேட்டு கேட்டு செய்கிறாரு, கேட்காமே நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. ரெண்டு பேரும் அவ்வளோ பேர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. திடீர்னு வந்து நிக்கோலாய் வந்து ஏதாவது ஒரு கோவத்தில் இருந்தாங்க அப்படின்னா வரலட்சுமி கிட்ட நாங்கள் போய் பேசு அப்படின்னு சொன்னால் கூட இல்லை, அவங்க அப்படி தான் இருப்பாங்க, 10 நிமிஷம் கழிச்சு அவரே வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்ருக்கு. நிக்கோலாயை பற்றி சொல்லணும் அப்படின்னா கூட வந்து வரலட்சுமியை வந்து A to Z புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. இவ்வளோ வருஷமாக அம்மாவாக இருந்து எனக்கு கூட நிறைய விஷயங்கள் வரலட்சுமியை பற்றி தெரியல, ஆனால் நிக்கோலாய்க்கு அவ்வளோ விஷயங்கள் தெரியுது. இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான பார்ட்னர் கண்டிப்பாக வந்து வரலட்சுமிக்கு தேவைப்படும். அது எந்த நடந்தாலும் வந்து ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி நான் நம்பினேன். ஸோ அதனால தான் வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஓகேவும் சொன்னேன் அப்படின்னு சொல்லி வரலட்சுமியோட அம்மா வந்து நிக்கோலாயை பற்றி புகழ்ந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. நிக்கோலாயும் செம எமோஷனலாக இருந்துட்டு இருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தான் மறக்காம காமிச்சு பதிவு பண்ணிட்டு போங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கலான். எஸ், ரொம்ப நாளாக வந்து பெரிய ஹைப் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு படமாக இருந்துகிட்டு இருக்கு. விக்ரம் சாரோட கரியரில் தி பெஸ்ட் மூவியாக அது கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஆல்ரெடி நடிச்ச எல்லாமே தி பெஸ்ட் தான், இன்னும் வந்து தி பெஸ்ட்னு போயிட்டே இருந்தால் இது எப்படி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த படம் வந்து August 12 வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படத்துக்கு அவர் எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்காரு அப்படின்ற பேச்சும் பொருள் இப்போ ஒரு சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு. அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்காக அவர் வந்து 28 கோடி வந்து சம்பளமாக வந்து கேட்கப்பட்டிருக்கு, அது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து அவர் வந்து அவ்வளோ வெயிலையும் வந்து மழையிலையும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் வந்து ஷூட்டிங் ஒரு 60 நாள் 70 நாள் போயிருக்குண்ணா, இது ஒரு நாள் கூட செருப்பு போடல கிடையாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.